விக்ரமாதித்தன் கதை. வேதாளம் சொன்ன 9வது புதிர்கதை. அறிவு கூர்மையான ஆநாடு. கிரகபுஜன் என்னும் அரசன் உஷாபுரம் என்ற நகரத்தை ஆட்சி புரிந்து வந்தான். அவனுக்கு மணிக்கிசை என்ற ஒரு பெண் இருந்தாள். மணிமான் என்ற அரசனுக்கு மணிக்கிசையை மனம் செய்து வைத்தான். மணமக்கள் இருவரும் சுகமாகவே வாழ்ந்து வந்தார்கள். கணவன் மனைவி இருவரும் ஒரு நாள் கட்டிலில் படுத்திருந்த போது அந்த கட்டிலுக்கு கீழே எறும்புகள் ஊர்ந்து போய்க் கொண்டிருந்தன. முன்னே சென்று கொண்டிருந்த எறும்புகள் ஓரிடத்தில் தயங்கி நின்றன. அப்பொழுது பின்னால் வந்து கொண்டிருந்த எறும்புகள் அவற்றை பார்த்து, ஏன் நின்றுவிட்டீர்கள் என்று கேட்டது. அதற்கு, மேலே செல்ல இடமில்லை, கட்டில் தடுக்கிறது என்றன முன்னால் சென்ற எறும்புகள். அப்படியானால் கட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு செல்லுங்கள் என்றன பின்னால் வந்த எறும்புகள். அரச தம்பதிகள் படுத்திருக்கும் கட்டிலை தூக்கி எறிந்தால் குற்றம் உண்டாகும் என்றன முன்னால் சென்ற எறும்புகள். அரசகுமாரன் மணிமாறனுக்கு சகல உயிரினங்களின் மொழியும் தெரியும். ஆகையால் எறும்புகளின் உரையாடல்களை கேட்டு அவன் சிரித்தான். கணவன் சிரிப்பதை கண்ட மனைவி, ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள். அரசகுமாரி மணிக்கிசை தன் கணவனிடம் கேட்ட கேள்வி எறும்புகளின் காதிலும் விழுந்தது. உடனே எறும்புகள் அரசகுமாரன் மணிமாறனை பார்த்து, எங்களுடைய உரையாடலை நீர் யாரிடமாவது சொன்னால் அப்பொழுதே உமது தலை 1000 சுக்களாக வெடித்துவிடும் என்றன. அதனால் மனைவியின் கேள்விக்கு பதில் கூறாமல் தயங்கினான் மணிமாறன். கணவனுடைய தயக்கத்தை கண்டதும் மனைவி கோபமுற்று, என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் கூறாவிடில் நான் உயிரை விட்டுவிடுவேன் என்றான். அரசனுக்கோ தர்ம சங்கடமாய் போய்விட்டது. உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொன்னால் என்னுடைய தலை வெடித்து இறந்து விடுவேன் என்றான் மணிமாறன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினாள் மணிக்கிசை. அப்படியானால் நாளை சுடுகாட்டில் விறகை அடுக்கச் செய்து அதில் நான் உட்கார்ந்து கொண்டு சொல்கிறேன். சொல்லி முடித்ததும் தலை வெடித்து நான் இறந்து விடுவேன். உடனே கட்டையில் நெருப்பு வைத்துவிடு என்றான் மணிமாறன். சரி, அப்படியே செய்கிறேன் என்றாள் மணிக்கிசை. மறுநாள் சுடுகாட்டில் அடுக்கப்பட்ட விறகு கட்டைகளில் மணிமாறன் உட்கார்ந்திருந்தான். எறும்புகளின் உரையாடலை மனைவிக்கு சொல்ல போகும் சமயத்தில் 2 ஆடுகளின் உரையாடலை கேட்டான். ஆண் ஆட்டிடம் கிணற்றின் உட்பக்கம் முளைத்திருக்கும் புல்லை பறித்து தரும்படி கேட்டது பெண்ணாடு. உன் பேச்சை கேட்டு நான் கிணற்றில் இறங்கினால் நான் கீழே விழுந்து செத்து போவேன். பெண் பேச்சை கேட்க எனக்கு என்ன பைத்தியமா? இனிமேல் என் அருகில வராது என்று கூறிவிட்டு அப்பால் போய்விட்டது ஆணாடு. அதை கேட்ட மணிமாறனுக்கு தன்மானம் கிளர்ந்து எழுந்தது. அடுக்கப்பட்ட கட்டையிலிருந்து கீழே இறங்கி மனைவியிடம், தீயவளே, என் மரணத்தை பற்றி கவலையுறாத உன்னிடம் எறும்புகள் கூறிய ரகசியத்தை கூற வேண்டியது என்ன அவசியமா? மேலும் உன்னுடன் வாழ்க்கை நடத்துவது பைத்தியக்காரத்தனம். இனி உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று கூறி அவளை விட்டு போய்விட்டான். இந்த கதையில் அறிவில் சிறந்தவர் யார் என்று கேட்டது வேதாளம். ஆட்டு பிறவியாயிருந்தாலும் பெண் புத்தி கேளாத ஆணாடே அறிவில் சிறந்தது என்று கூறி கதையை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது. வேதாளம் சொன்ன 10வது புதிர்கதை. திருடனே சிறந்தவன். தீரவீரன் என்னும் அரசன் கோசல நாட்டை ஆட்சி செய்தான். அங்கே தனதத்தன் என்ற வணிகன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு தத்தன் என்ற மகனும் மதனசேனை என்ற மகளும் இருந்தன. தன் மகள் மதனசேனையை சமுத்திரகுப்தன் என்பவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் மதனசேனை பந்து விளையாடி கொண்டிருக்கும் போது தத்தனுடைய தோழனான தர்ம தத்தன் அவளை சந்தித்து அவளிடம் ஆசை கொண்டு தனக்கு ஒரு முத்தம் தரும்படி அவளை கேட்டான். அதற்கு அவள், எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் என் கன்னித்தன்மை மாசுபடும். திருமணம் நிகழ்ந்ததும் என் கணவன் என்னை தொடுவதற்கு முன் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்றாள் மதனசேனை. மதனசேனைக்கும் சமுத்திரதத்தனுக்கும் திருமணம் சிறப்பாகவே நிறைவேறியது. முதல் இரவில் தன் கணவனிடம், சில நாட்களுக்கு முன் என் சகோதரரின் நண்பன் என்னை முத்தமிட விரும்பினான். ஆனால் அப்பொழுது என் திருமணம் நிறைவேறியதும் உங்களை தொடுவதற்கு முன் அவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக வாக்களித்துள்ளேன். ஆகவே நான் கொடுத்த வாக்கு தவறாமல் நடந்து கொள்ள எனக்கு உத்தரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். தன்னுடைய மனைவியின் கள்ளங்கபடற்ற குணத்தை கண்டு வியந்து அவளுக்கு விடை கொடுத்தான் கணவன். மதனசேனை நடு இரவில் தர்மதத்தன் வீட்டை நோக்கி போய்க் கொண்டிருந்தாள். வழியில் ஒரு திருடன் அவளை வழிமறித்தான். அவள் பயந்து தன்னுடைய நகைகளை எல்லாம் கழற்றி அவனிடம் கொடுத்தாள். ஆனால் அவன் அதை வாங்க மறுத்துவிட்டு தனக்கு ஒரு முத்தம் தரும்படி கேட்டுக்கொண்டான். அவள் தான் போகும் காரியத்தை அவனிடம் கூறிவிட்டு திரும்பும் போது அவன் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக சொன்னாள். திருடனும் அவள் கூறியதை ஏற்று அவளை போகும்படி கூறினான். பிறகு அவள் தர்மதத்தன் வீட்டை அடைந்து தன்னுடைய வாக்கை நிறைவேற்ற தான் வந்திருப்பதாக கூறினாள். அவளுடைய நேர்மையை கண்டு தர்மதத்தன் பயந்து நடுங்கிவிட்டான். அவளை தன் சகோதரியாக பாவித்து மரியாதையுடன் திருப்பி அனுப்பி வைத்தான்.
மதனசேனை திரும்பி வரும் வழியில் திருடனை கண்டு தர்மதத்தன் வீட்டில் நிகழ்ந்ததை கூறினாள். திருடனும் அவளுடைய உறுதியையும் நேர்மையையும் பாராட்டி மேலும் தன்னிடமிருந்த நகைகளை அவளுக்கு பரிசாக அளித்து மரியாதையோடு அவளை அனுப்பி வைத்தான். மதனசேனை வீட்டுக்கு வந்து கணவனிடம் நடந்தவற்றை கூறி திருடன் பரிசாக அளித்த நகைகளை காட்டினாள். கணவன் சமுத்திரதத்தன் மனைவியின் நேர்மையை கண்டு மகிழ்ந்து அவளை மிகவும் பாராட்டினான். இக்கதையில் வரும் மதனசேனையின் கணவன், நண்பன், திருடன் ஆகிய மூவரில் யார் சிறந்தவர் என்று கேட்டது வேதாளம். மதனசேனையின் உறுதியை பாராட்டி தன் கையில் இருந்த நகைகளை பரிசாக அளித்த திருடனை சிறந்தவன் என்று கதையை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது. வேதாளம் சொன்ன 11வது புதிர்கதை. நுட்ப உணர்ச்சியுடையவள் யார்? வம்சகேது என்னும் அரசன் வில்லின் நகரத்தை ஆட்சி செய்தான். அவனுக்கு 3 மனைவியர் இருந்தனர். அரசன் ஒரு நாள் மூத்த மனைவியோடு பூந்தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுடைய கூந்தலில் சூடியிருந்த மலரை ஒரு வண்டு வந்து மொய்த்தது. வண்டை பார்த்ததும் மூச்சித்து விழுந்து விட்டாள் மனைவி. மற்றொரு நாள் அரசன் தன்னுடைய 2வது மனைவியோடு நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தான். நிலா வெளிச்சத்தால் அவள் மேனி அப்பொழுது கொப்பளித்து விட்டது. பிறகு ஒரு நாள் 3வது மனைவியோடு அந்த புறத்தில் அரசன் உல்லாசமாக இருந்தான். அப்பொழுது உலக்கையிடிக்கும் சத்தம் கேட்டது. அதனால் அவளுடைய விரல்கள் கண்ணி போய்விட்டன. அரசனுடைய 3 மனைவியரில் யார் நுட்ப உணர்ச்சி உடையவள் என்று கேட்டது வேதாளம். உலக்கை சத்தம் கேட்டு விரல்கள் கண்ணி போன 3வது மனைவியே நுட்ப உணர்ச்சி உடையவள் என்று கதையை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடி மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது. வேதாளம் சொன்ன 12வது புதிர்கதை. அரசனின் சீரழிவுக்கு அமைச்சனே காரணம். வம்சமார்க்கன் என்ற அரசன் வாரணாபுரத்தை ஆட்சி செய்தான். அவனுடைய மனைவி சந்திரவதனை மிகவும் அழகு வாய்ந்தவள். அவளுடைய கவர்ச்சியில் உள்ளத்தை பறிகொடுத்து அரசாங்க அலுவல்களை கவனியாமல் எப்பொழுதும் அந்த புறமே கதி என்று கிடந்தான் அரசன். அதனால் அரசாங்க அலுவல்களை எல்லாம் அமைச்சனை கவனித்து வந்தான். அதை கண்ட பொதுமக்கள் அனைவரும் அரசனை அமைச்சன் ஏமாற்றிவிட்டு தானே எல்லாவற்றையும் அனுபவித்து ஆனந்தமாய் இருக்கிறான் என்று தோற்று தொடங்கினார்கள். அவர்களுடைய பேச்சு அமைச்சனுக்கு எட்டியது. அதனால் மனம் வெறுத்து வேறொரு நகரத்துக்கு போய் சேர்ந்தான். அங்கே அவனுக்கு ஒரு வர்த்தகரின் தொடர்பு உண்டாயிற்று. அந்த வர்த்தகனும் அமைச்சனும் வியாபாரத்துக்காக கப்பல் ஏறி வெளிநாடு சென்றார்கள். வழியில் கப்பல் ஒரு தீவை அடைந்தது. அவர்கள் இருவரும் கப்பலை விட்டு இறங்கி ஒரு தீவுக்குள் சென்றனர். அங்கே ஒரு கோவில் இருந்தது. அதை அடுத்திருந்த மேடையில் ஒரு அழகான பெண் படுத்திருந்தாள். அவள் ஒரு தேவதையோ என அவர்கள் நினைத்தார்கள். மேலும் அவள் தங்களை சபித்தாலும் சபிக்கக்கூடும் என பயந்து கப்பலில் ஏறி புறப்பட்டனர். வெளிநாட்டுக்கு போய் வந்த அமைச்சனை அரசன் சந்தித்தான். இருவரும் நலம் விசாரித்துக் கொண்டனர். பிறகு அமைச்சனிடம் வெளிநாட்டில் சிறப்பான நிகழ்ச்சி ஏதாவது உண்டா என்று கேட்டான். அங்கே தான் ஒரு தேவ கன்னிகையை கண்டதாக அமைச்சன் கூறினான். அந்த தேவ கன்னிகையை தனக்கு காண்பிக்கும்படி அமைச்சனை அரசன் கேட்டுக்கொண்டான். அரசனை அழைத்து கொண்டு கப்பலில் ஏறி முன்னர் சென்ற தீவுக்கு சென்றான் அமைச்சன். அங்கே படுத்திருந்த அழகான பெண்ணை கண்டு ஆசைப்பட்டு தன்னை மணந்து கொள்ளும்படி அவளை கேட்டான் அரசன். அவளும் சம்மதித்தாள். இருவரும் மனம் புரிந்து கொண்டனர். பிறகு தன்னுடைய நகரத்துக்கு வருமாறு அவளை அழைத்தான் அரசன். அதற்கு அவள், நான் ஒரு விரதம் மேற்கொண்டிருக்கிறேன், அதை நிறைவேறியதும் வருகிறேன் என்றாள். அவளுடைய விரதம் முடியும் வரையில் அரசனும் அங்கேயே காத்திருந்தான். விரதத்தின் கடைசி நாளில் அருகில் இருந்த குளத்துக்கு நீராட போனாள். அவள் நீராடி கொண்டிருக்கையில் நீரில் வாழும் அரக்கன் ஒருவன் அவளை விழுங்கிவிட்டான். அதை அறிந்த அரசன் அரக்கனின் வயிற்றை பிளந்து அவளை மீட்டான். அவள் அரசனிடம், நாதா, நான் தேவலோகத்தை சேர்ந்த மிருகாங்கதனின் மகள். என்னோடு பிறந்தவர்கள் 1000 பேர்கள். என் தந்தை என்னை விட்டு ஒரு நாளும் உணவு உண்ண மாட்டார். ஒரு நாள் நான் பார்வதி நோன்பு நோக்க போயிருந்தேன். திரும்பி வருவதற்கு நேரமாகிவிட்டது. உணவு வேளையில் என்னை காணாத என் தந்தை கோபத்தோடு என்னை ஒரு அரக்கன் விழுங்க வேண்டும் என்று சாபம் கொடுத்து விட்டார். பிறகு வம்சமார்க்கன் என்ற அரசனை மணந்து நீரில் உள்ள அரக்கனால் விழுங்கப்பட்ட உன்னை உன் கணவன் காப்பாற்றுவான் என சாப விமோச்சனமும் கூறினார். அதன்படி இன்று நடந்துவிட்டது. இனி நாம் இருவரும் உங்களுடைய நகரத்துக்கு போகலாம் என்றாள் அவள். அரசனும் புது மனைவியும் சொந்த நகரத்துக்கு போனார்கள். அரசன் முன் போலவே அந்த புறமே கதி என்று கிடக்கலானான். அதை அறிந்த அமைச்சன் நஞ்சை உண்டு தற்கொலை செய்து கொண்டான். அமைச்சன் ஏன் தற்கொலை செய்து கொண்டான் என்று வேதாளம் கேட்டது. தேவகன்னிகை பற்றி கூறி அவள் இருந்த இடத்தை அரசனுக்கு காண்பித்ததால் அரசன் மறுபடியும் முன் போலவே அந்த புறத்திலேயே மதிமயங்கி கிடக்கலானான். அதற்கு தானே காரணம் என்று உணர்ந்தே அமைச்சன் தற்கொலை புரிந்து கொண்டான் என்று கூறி கதையை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடி மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது.